தேவாலயத்தில் கிசுகிசுக்கள். யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை. எபிசோட் -1 நிழல்கள் எழுகின்றன. பள்ளத்தின் சக்தியை யார் கட்டவிழ்த்து விடுவார்கள்? ஷிம்லாவின் பனிக்குள்ளிடப்பட்ட சிகரங்கள் அமைதியாக இருந்தாலும் சுஹானியின் மனம் கலக்கம் அடைந்தது. அவள் வந்து சில வாரங்களே ஆனது, ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை கொண்டு வந்தது. இழந்த குறிப்புகள், கூடாரம், மாணவர்களின் மர்மமான பார்வைகள், மேலும் ஒரு அச்சுறுத்தும் உணர்வு. ஆனால் ஒவ்வொரு முறை அவள் இடறினாள், யுவராஜ் ஒரு மாயமாக தோன்றி உதவி செய்தான். அந்த மாலை அவள் தனது விடுதி பின்னால் உள்ள அடர்ந்த காட்டிற்குள் ஒரு மாயமான குறிப்பு புத்தகத்தை தேடி சென்று கொண்டிருந்தாள். இருள் விரைவாக பரவ, பயம் அவளுடைய மனதை கவர்ந்தது. ஒரு குரல் அதிர்வலமாக எதிரொலித்தது, மேலும் நிழல்கள் அருகே திரண்டு வந்தன. திடீரென்று யுவராஜ் அந்த இருட்டிலிருந்து தோன்றினான். அவனது கைகளில் ஒரு மங்கலமான ஒளி ஒளிர, அந்த நிழல்கள் பின்வாங்கின. "நீ இங்கே இருக்க கூடாது," அவன் அதிர்ச்சியுடனும் சப்தமாகவும் கூறினான். சுஹானி உறைந்து நின்றாள். "யுவராஜ், நீ என்ன மறைக்கிறாய்?" அவன் கண்கள் கண்ணி மறைந்தன. அவன் தாடை பிடித்து இறுக்கினான். "சில உண்மைகள் புதைக்கப்பட்டதாகவே இருக்கும், சிறந்தது." அவள் மேலும் கேட்க முனைந்ததில் முன்பு அவன் மங்கலமான பனிக்குள் மறைந்தான். மண்ணில் ஒரு விசித்திரமான குறியீடு எரிந்தது போல தோன்றியது. சுஹானிக்கு அச்சத்தை விட கேள்விக்குறி அதிகமாக இருந்தது. யுவராஜின் இரகசியத்தை கண்டறிய அவள் தீர்மானித்தாள், அது அறியப்படாததற்குள் பாய்ந்தாலும் சரி. சுஹானிக்கு தூக்கம் வரவில்லை. காடுகளில் யுவராஜ் விட்டுச்சென்ற ஒளிரும் குறி அவள் எண்ணங்களை ஆட்டிப்படைத்தது. அவனது திடீர் தோற்றங்கள் அவளை மேலும் குழப்பவில்லை. அது நட்சத்திரக்குறி. எப்படி நட்சத்திரக்குறி? அவர் தர்க்கத்தை மீறுவதாக தோன்றியது. அவள் அவனை பின்தொடர முடிவு செய்தாள். மறுநாள் மாலை யுவராஜ் வளாகத்தை விட்டு வெளியேறி காட்டுக்குள் நழுவுவதை அவள் பார்த்தாள். பாதுகாப்பான தூரத்தை வைத்து அவள் அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் ஆழமாக செல்ல, காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது. ஒரு விசித்திரமான ஓசை அவளைச் சூழ்ந்தது. காடுதான் உயிருடன் இருந்தது. யுவராஜ் அவளுக்கு முதுகில் நின்றான். அவருக்கு முன் ஒரு பழங்கால கல் பலிபீடம் அவளால் புரிந்து கொள்ள முடியாத சின்னங்களால் குறிக்கப்பட்டது. அவன் கையை நீட்டினான். ஒரு மின்னும் வாசல் உயிருக்கு மினுமினுத்தது. "சுஹானி, ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள்?" யுவராஜின் குரல் அவளை திடுக்கிட வைத்தது. அவள் நிழலில் இருந்து வெளியேறினாள். அவள் இதயம் படபடத்தது. "நான் உண்மையை அறிய விரும்புகிறேன்." "யார்? என்ன? நீங்கள்?" அவரது பார்வை மென்மையாக இருந்தது, ஆனால் அவரது குரல் உறுதியானது. "இது வெளிக்கொணர உங்கள் உலகம் அல்ல." அவள் பதிலளிப்பதற்கு முன் போர்ட்டலில் இருந்து ஒரு இருண்ட பொருள் வெளிப்பட்டது. அதன் கண்கள் சிவப்பு நிறமாக மின்னியது. யுவராஜ் அவள் கண் சிமிட்டுவதை விட வேகமாக நகர்ந்தான். அவனது உடல் வெள்ளி ஒளியால் மின்னுவதைப் போல அவளை காப்பாற்றினான். சுஹானி மூச்சு திணறினாள். உணர்த்தல் விடிந்தது. யுவராஜ் மர்மமானவர் அல்ல. அவளால் புரிந்து கொள்ள முடியாத சக்திகளுடன் அவன் போராடினான். சுஹானி உறைந்து போய் நின்றாள். யுவராஜ் அந்த இருட்டறையை எதிர்கொள்வதை பார்த்தாள். அவரது ஒளிரும் வடிவம் பாதுகாப்பையும் அந்நியத்தையும் உணர்ந்த ஒரு சக்தியை வெளிப்படுத்தியது. உயிரினம் உருமியது. 1000 கிசுகிசுக்கள் போல அதன் குரல். "உன் நேரம் இங்கே முடிந்துவிட்டது, யுவராஜ்," அது சீறியது. "நான் நிற்கும்போது அல்ல," என்று யுவராஜ் பதிலளித்தார். அவரது தொனி கூர்மையாக இருந்தது. அவரது உள்ளங்கைகளிலிருந்து வெள்ளி ஒளியின் எழுச்சி வெளிப்பட்டது. அந்த நிறுவனத்தை மீண்டும் போர்ட்டலுக்குள் தள்ளியது. காற்று அமைதியானது. போர்ட்டல் மூடப்பட்டது. சுஹானி தடுமாறி முன்னேறினாள். "அது என்ன? நீ யார், யுவராஜ்?" அவன் முகம் வெளிரிய ஆனால் உறுதியுடன் அவள் பக்கம் திரும்பினான். "நான் ஒரு பாதுகாவலன். இந்த உலகத்தை அப்பால் உள்ளவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்." அந்த விஷயம் ஒரு நிழல்வை உடைக்க முயற்சிக்கும் பலவற்றில் ஒன்று. சுஹானியின் மனம் துடித்தது. மற்றும் காட்டில் குறி. ஒளிரும் கை. "இது என் சாபம்," என்று அவர் ஒப்புக்கொண்டார். "நான் ஒரு காலத்தில் மனிதனாக இருந்தேன், ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க
நான் வேறொன்றாக மாறினேன். ஏதோ மனிதாபிமானமற்றது. சுஹானி அருகில் சென்றாள். அவளது பயம் கவலையை கொடுத்தது. ஏன் என்னை உதவி செய்ய விடமாட்டாய்? ஏன் என்னை தள்ளிவிடுகிறாய்? ஏனென்றால் என்னுடன் நெருங்கி பழகுபவர்கள் இலக்காகிறார்கள் என்று யுவராஜ் தனது குரல் வருத்தத்துடன் கூறினார். உனக்கு அப்படி நடக்க நான் அனுமதிக்க முடியாது, சுஹானி. ஆனால் சுஹானியின் உறுதி இன்னும் வலுவடைந்தது. உண்மை எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் அவள் பின்வாங்க தயாராக இல்லை. யுவராஜின் வார்த்தைகளை சுஹானியால் தடுக்க முடியவில்லை. ஒருமுறை அவள் உணர்ந்த பயம் ஆர்வமாகவும் உண்மையை வெளிக்கொணரும் ஆழமான விருப்பமாகவும் மாறியது. அன்று இரவு யுவராஜின் விசித்திரமான சக்தியை விளக்கும் சின்னங்கள், புராணங்கள் மற்றும் எதையும் ஆராயத் தொடங்கினாள். தூசி நிறைந்த நூலக புத்தகங்களில் நட்சத்திரக்குறி நிழல் ரேட்ஸ் மனித அவநம்பிக்கையை ஊட்டி தங்கள் உலகத்தை பூமியுடன் இணைக்க முற்படும் நிறுவனங்களை பற்றிய ஒரு சிலிர்க்க வைக்கும் புராணக்கதையை அவள் கண்டாள். ஆனால் ஒரு காவலாளியின் கதை தனித்து நின்றது. புராணத்தின்படி வானவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சாம்ராஜ்யங்களுக்கு இடையிலான பிளவுகளை மூடுவதற்கு நட்சத்திரக்குறி நித்தியத்தின் ஒளி நட்சத்திரக்குறி பயன்படுத்த முடியும். இருப்பினும் அத்தகைய சக்தி ஒரு விலையில் வந்தது: நித்திய தனிமைப்படுத்தல் மற்றும் மனிதகுலத்தின் மெதுவான இழப்பு. அடுத்த நாள் சுஹானி யுவராஜை எதிர்கொண்டார். நீங்கள் உங்களை இழக்கிறீர்கள், இல்லையா? அதனால்தான் அனைவரையும் ஒதுக்கி வைக்கிறீர்கள். யுவராஜின் முகம் இறுகியது. இதிலிருந்து விலகி இருக்கச் சொன்னேன். என்னால் முடியாது, அவள் வலியுறுத்தினாள். எங்களை பாதுகாக்க நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் உங்களுக்காக யாராவது போராட வேண்டும். யுவராஜ் பதிலளிப்பதற்குள் குளிர்ந்த காற்று வளாகத்தை சுற்றி வந்தது. இருண்ட போக்குகள் நிழலில் இருந்து வெளியேறி ஒரு பெரிய விரைக்குள் ஒன்றி நைகின்றன. அதன் பூரிப்பு குரல் எதிரொலித்தது. காவலரே, உங்கள் நேரம் முடிந்துவிட்டது. இந்த பெண் எங்கள் நுழைவாயிலாக இருப்பார். யுவராஜ் சுஹானியின் முன் அடியெடுத்து வைத்தார். அவரது வெள்ளி பிரகாசம் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக இருந்தது. நீங்கள் முதலில் என் வழியாக செல்ல வேண்டும். போர் தொடங்கியதும் சுஹானி விசித்திரமான ஒன்றை கவனித்தார். காட்டில் யுவராஜ் வைத்த குறி அவள் உள்ளங்கையில் லேசாக எரிய ஆரம்பித்தது. அவளுக்கு தெரியாமல் அவள் ஏற்கனவே அவனுடைய விதியுடன் பிணைக்கப்பட்டாள். சுஹானியைச் சுற்றி போர் மூண்டது. வளாகத்தின் முற்றம் நிழல்கள் மற்றும் வெள்ளி ஒளியில் மூழ்கியது. யுவராஜ் கடுமையாக போராடினார். அவருடைய ஒவ்வொரு அசைவும் துல்லியமாகவும் சக்தி வாய்ந்த தாகவும் இருந்தது. ஆனால் ஷேடோ ரைட் முன்பு இருந்ததை விட வலுவாக இருந்தது. இது இரக்கமற்ற நோக்கத்துடன் தாக்கியது. யுவராஜை பின்வாங்கச் செய்தது. பார்த்த சுஹானியின் இதயம் துடித்தது. அவளுடைய உள்ளங்கை விவரிக்க முடியாத ஆற்றலுடன் எரிந்தது. அவள் காட்டில் பார்த்த அதே குறி இப்போது பிரகாசமாக ஒளிர்கிறது. அவளுக்கு புரியவில்லை, ஆனால் அவளுக்குள் ஆழமான ஏதோ ஒன்று அவளை முன்னோக்கி தூண்டியது. யுவராஜ் என்று கத்தினாள். விரைத் அவரை நோக்கிச் சென்றது போலவே அவர் திரும்பினார். சுஹானி சற்றும் யோசிக்காமல் ஒளிரும் கையை உயர்த்தினாள். ஒரு ஒளிக்கற்றை வெளியேறி விரைத்துடன் மோதி அதை அதன் தடங்களில் நிறுத்தியது. விரை கூச்சலிட்டார். சிறிது நேரத்தில் பின்வாங்கினார். யுவராஜின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. எப்படி? இதை எப்படி செய்கிறீர்கள்? எனக்கு தெரியாது. சுஹானி ஒப்புக்கொண்டாள். அவள் குரல் நடுங்கியது. ஆனால் நான் காட்டில் அந்த அடையாளத்தை தொட்ட தருணத்தில் அதை உணர்ந்தேன். இது போன்றது. நான் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். யுவராஜின் முகம் இருண்டது. இது நடக்கக்கூடாது. வெளிச்சம் என்னுடையது, தனியாக தாங்கும். அவர் மேலும் கூறுவதற்கு முன் ரைட் மீண்டும் தாக்கினார். இந்த நேரத்தில் அது பல வடிவங்களாக பிரிந்து அவர்களைச் சுற்றி வருகிறது. யுவராஜ் சுஹானியின் கையை பிடித்தான். நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் கவனம் செலுத்துங்கள். என்னை நம்புங்கள். கண்களை மூடிக்கொண்ட சுஹானி அவனது ஆற்றல் தனக்குள் பாய்வதை உணர்ந்தாள். ஒன்றாக அவற்றின் ஒருங்கிணைந்த ஒளி வெளிப்புறமாக உயர்ந்தது. ஒற்றை கண்மூடித்தனமான அலையில் விரைகளை அழித்தது.
வெளிச்சம் மங்கியதும் யுவராஜ் அவள் கையை விடுவித்து பின்வாங்கினான். அவன் முகம் படிக்க முடியவில்லை. நீங்கள் ஒளியுடன் இணைந்திருக்கிறீர்கள் என்று அவர் அமைதியாக கூறினார். இது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. என்ன அர்த்தம்? சுஹானி கேட்டாள். அது அர்த்தம், யுவராஜ் பதிலளித்தார். அவரது குரல் முன்னறிவிப்புடன் கனத்தது. உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போது அவர்கள் உங்களுக்காகவும் வருவார்கள். போருக்கு பிறகு முற்றம் அமைதியாக இருந்தது, காற்றில் இலைகளின் மென்மையான சலசலப்பை தவிர. சுஹானி அவளது ஒளிரும் உள்ளங்கையை வெறித்து பார்த்தாள். அவள் மனதில் கேள்விகள் ஓடியது. அவள் யுவராஜ் பக்கம் திரும்பினாள். அவர் அவர்களின் வெற்றியால் நிம்மதியடைந்ததை விட மிகவும் சிரமப்பட்டதாக தோன்றியது. நான் ஏன்? அவள் கோரினாள். இந்த இணைப்பின் அர்த்தம் என்ன? யுவராஜ் பெருமூச்சு விட்டார். அவரது வெள்ளி ஒளி மங்கலாக மின்னியது. ஒளி ஒருபோதும் வேறு யாருடனும் பிணைக்கப்படவில்லை. இது ஒரு தாங்கி, கார்டியனை தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் உங்களைப் பற்றிய ஏதோ ஒன்று அதன் போக்கை மாற்றிவிட்டது. அதன் போக்கை மாற்றிவிட்டதா? சுஹானியின் குரல் உயர்ந்தது. இது ஏதோ அண்ட விபத்து என்று சொல்கிறீர்களா? விபத்து அல்ல, யுவராஜ் கடுமையாக கூறினார். இந்த போரில் யாராவது பங்கு வகிக்கும் போதுதான் உங்களை போன்ற ஒரு அடையாளம் தோன்றும். ரைட் உங்களை மட்டும் குறிவைக்க மாட்டார்கள். என்னை அழிக்க அவர்கள் உங்களை பயன்படுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்களை ஒரு பலவீனமாக பார்க்கிறார்கள். சுஹானியின் துடிப்பு வேகமெடுத்தது. அப்படியானால் எனக்கு கற்றுக்கொடுங்கள். நான் இப்போது இதில் ஒரு பகுதியாக இருந்தால் எப்படி போராடுவது என்று எனக்கு தெரிய வேண்டும். யுவராஜ் தயங்கினார். அவரது முகபாவனை கிழிந்தது. இல்லை, உங்களுக்கு செலவு புரியவில்லை. நீங்கள் ஒளியை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களை பயன்படுத்துகிறது. அதனால்தான் நான் எல்லோரிடமிருந்தும் தூரமாக இருக்கிறேன். நான் முழு மனிதனும் இல்லை, சுஹானி. உனக்கு அப்படி நடக்க விடமாட்டேன். அவள் வாதிடுவதற்கு முன் அவர்களுக்கு கீழே நிலம் நடுங்கத் தொடங்கியது. விரிசல்கள் உருவாகி ஒரு அச்சுறுத்தும் கருப்பு மூடுபனி வழிந்தது. யுவராஜின் கண்கள் இறுகியது. அவர்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறார்கள். நிழலில் இருந்து இருளில் மூடிய ஒரு உருவம் வெளிப்பட்டது. அதன் வடிவம் மனிதனை போன்றது, ஆனால் அதன் இருப்பு மூச்சு திணறுகிறது. விரைக்களை போலல்லாமல் இவர் பேசினார். உன்னால் அவளை பாதுகாக்க முடியாது, கார்டியன். அது சிணுங்கியது. ஒளி அவளை தேர்ந்தெடுத்தது. அவள் இப்போது எங்களுக்கு சொந்தமானவள். யுவராஜ் சுஹானியின் முன் அடியெடுத்து வைத்தார். அவரது வெள்ளி பளபளப்பு தீவிரமடைந்தது. என் இறந்த உடலின் மேல். ஆனால் உயிரினம் முன்னேறியதும் சுஹானி அதை நோக்கி ஒரு விசித்திரமான இழுவை உணர்ந்தார். அவளுடைய குறி பிரகாசமாக எரிந்தது. அவள் ஒரு அதிர்ச்சியுடன் உணர்ந்தாள். அவளுக்குள் இருந்த ஒளி ஒரு பரிசு மட்டுமல்ல, இது ஒரு திறவுகோலாக இருந்தது. எதிரி அதை கோருவதில் உறுதியாக இருந்தார். இருண்ட உருவம் நெருங்கி வந்தது. அதன் குரல் ஒரு மோசமான மெல்லிசையாக எதிரொலித்தது. உன்னால் உணர முடிகிறது, இல்லையா சுஹானி? உங்களுக்குள் இருக்கும் ஒளி முழுமையாக உங்களுடையது அல்ல. அது சமநிலைக்காக ஏங்குகிறது. எனக்காக. சுஹானி தன் ஒளிரும் உள்ள அங்கையை அதன் வெப்பம் தாங்க முடியாமல் பிடித்து கொண்டு தடுமாறினாள். என்ன பேசுகிறாய்? யுவராஜ் தனது நிலைப்பாட்டை இறுக்கினார். அவரது வெள்ளி ஒளி தீப்பொறி. அதை கேட்காதே. இது உங்களை குழப்ப முயற்சிக்கிறது. உயிரினம் சிரித்தது. குளிர், வெற்று ஒலி. ஓ, கார்டியன் இன்னும் அரை உண்மைகளை ஒட்டிக்கொண்டிரு இருக்கிறான். சுஹானி முழு கதையையும் தெரிந்து கொள்ள தகுதியானவர். பார்வையை அவள் பக்கம் திருப்பி அது கிசுகிசுத்தது. உன் ஆன்மாவால் ஒளி உன்னை தேர்ந்தெடுத்தது. ஆனால் ஒவ்வொரு ஒளியும் ஒரு நிழலை வீசுகிறது. அந்த குறி உங்களை அவருடன் மட்டுமல்ல, என்னையும் பிணைக்கிறது. நீங்கள் பாலம், பகுதிகளுக்கு இடையிலான சமநிலை. சுஹானிக்கு மூச்சு முட்டியது. அது உண்மையா? அவள் குரல் நடுங்க யுவராஜிடம் கேட்டாள். யுவராஜின் வெளிப்பாடு வலித்தது. அது முக்கியமில்லை. உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் முக்கியம். இது எனக்கு முக்கியம். அவள் ஓட்டி முன்னேறினாள்.
நான் இதில் ஒரு பகுதியாக இருந்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நான் தகுதியானவன். உயிரினம் இருளாகச் சிரித்தது. உன்னை இழந்து விடுவானோ என்று அவன் பயப்படுகிறான் சுஹானி. அவர் கடைசியாக இழந்ததைப் போலவே. அந்த வார்த்தைகளில் யுவராஜின் ஆரவ் தளர்ந்தது. சுஹானி அவன் கண்களில் துக்கம் மினுமினுப்பதைக் கண்டாள். என்ன அர்த்தம்? அவள் கேட்டாள். அவள் இதயம் மூழ்கியது. யுவராஜின் குரல் கிசுகிசுப்பாக இருந்தது. முன்னர் ஒருவர் இருந்தார், மற்றொரு குறி தாங்குபவர். அவள் உயிர் பிழைக்கவில்லை. சுஹானி இதைச் செயல்படுத்துவதற்கு முன் அந்த உருவம் தன் கைகளை உயர்த்தியது மற்றும் தரையில் பிளவுபட்டது. நிழல்கள் அவளை நோக்கி சென்றன. யுவராஜ் தன் ஒளியால் அவளைக் காத்து உள்ளுணர்வாக நகர்ந்தான். ஓடு என்று கத்தினான். ஆனால் சுஹானி அசையவில்லை. மாறாக அவள் கையில் எரியும் குறியின் மீது கவனம் செலுத்தினாள். அவளுக்குள் ஒளி எழுச்சியை உணர்ந்தாள். அவள் குரல் சீராக முன்னேறினாள். நான் ஓட மாட்டேன். நான் பாலமாக இருந்தால் நான் இரு உலகங்களுக்காகவும் போராடுவேன். அவளது உள்ளங்கையில் இருந்து வெளிச்சம் வெளிப்பட்டு நிழலான இழைகளுடன் மோதியது. உருவம் பின்வாங்கியது. அதன் வடிவம் மினுமினுத்தது. நான் நினைத்ததை விட நீங்கள் வலிமையானவர். அது இருளில் மறைவதற்கு முன்பு சினுங்கியது. தூசி படிந்தவுடன் யுவராஜ் அவள் பக்கம் திரும்பினான். அவன் முகத்தில் பிரமிப்பும் கவலையும் கலந்திருந்தது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு புரியவில்லை. சுஹானி அவனது பார்வையை சந்தித்தாள். அவள் கண்களில் உறுதிப்பாடு மின்னியது. ஒருவேளை இன்னும் இல்லை. ஆனால் நான் விடுவதில்லை. இந்த சண்டையில் அல்ல, உங்கள் மீது அல்ல. போருக்கு பிறகு இரவு அமைதியாக இருந்தது. யுவராஜ் சுஹானியை காட்டிற்குள் ஆழமான ஒரு மறைவான சரணாலயத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒரு சிறிய குகை அதன் சுவர்களில் பொறிக்கப்பட்ட மங்கலான வெள்ளி கிளிஃப்களால் ஒளிரும். இந்த இடம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று அவர் அவளை உட்காரும்படி சைகை செய்தார். அவர்கள் எங்களை இங்கே கண்டுபிடிக்க முடியாது. குறைந்தபட்சம் இன்னும் இல்லை. இரட்டை மேற்கோள்குறி. சுஹானி அவனை ஜாக்கிரதையாக பார்த்தாள். இனி எந்த ரகசியமும் இல்லை யுவராஜ். மற்றவர் யார்? அவளுக்கு என்ன ஆனது? நான் உனக்கு என்ன? யுவராஜின் தோள்கள் தளர்ந்தன. சதங்களின் எடை அவரது வெளிப்பாட்டில் பதிந்தது. அவள் பெயர் இஷானி. அவள் உன்னைப் போலவே வலிமையானவள், தைரியமானவள், ஒளியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். இன்றிரவு செய்ததைப் போலவே நாங்கள் ஒன்றாக போராடினோம். ஆனால் அவள் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினாள். ரைட்ஸை என்றென்றும் அழிக்க விரும்பினாள். அவளுக்கு என்ன ஆனது? சுஹானி மெதுவாக கேட்டாள். அவள் ஒளியை பயன்படுத்துவதற்கான செலவை குறைத்து மதிப்பிட்டாள் என்று யுவராஜ் கூறும்போது அவனது குரல் வெடித்தது. அவள் மிகவும் பிரகாசமாக, மிக விரைவாக எரிந்தாள். ஒளி அவளை உட்கொண்டது. என்னால் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அதன் காரணமாக சமநிலை சீர்குலைந்தது. ரைட்ஸ் வலுவடைந்தது. மேலும் நான் தனியாக போராட விடப்பட்டேன். அவன் வார்த்தையில் சுஹானியின் மனம் வலித்தது. அதனால்தான் எனக்கு இவ்வளவு பயமா? ஏனென்றால் நான் அவளைப் போலவே முடிவடைவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? யுவராஜ் அவள் பக்கம் திரும்பினான். அவன் கண்கள் கடுமையாக இருந்தது. ஆம், உன்னையும் என்னால் இழக்க முடியாது சுஹானி. ஒளி ஒரு பரிசு, ஆனால் அது ஒரு சாபம். இப்போது நீங்கள் ஒருபோதும் நிறைவேறாது என்று நான் நம்பிய தீர்க்கதரிசனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். ஒரு தீர்க்கதரிசனம். குகைச் சுவர்களில் இருந்த கிளிஃப்களுக்கு சைகை காட்டி அவர் தலையசைத்தார். ஒரு நாள் ஒளி 2 தாங்கிகளை தேர்ந்தெடுக்கும் என்று வானங்கள் முன்னறிவித்தன, கார்டியன் மற்றும் கேடலிஸ். ஒன்றாக அவை சமநிலையை மீட்டெடுக்கும், அல்லது இரு பகுதிகளையும் அழித்துவிடும். சுஹானியின் குரல் கிசுகிசுப்பாகவே இருந்தது. நான் வினையூக்கி. ஆம், யுவராஜ் உறுதிப்படுத்தினார். மேலும் ரைட்களுக்கு அது தெரியும். அதனால்தான் அவர்கள் உங்களை பின்தொடர்கிறார்கள். அவர்கள் உங்களை சிதைத்தால் அவர்கள் ஒளியின் மீது கட்டுப்பாட்டை பெற்று சமநிலையை என்றென்றும் உடைத்துவிடுவார்கள். சுஹானி முஷ்டிகளை இறுக்கினாள். பின்னர் நாங்கள் சண்டையிடுகிறோம். ஒன்றாக. உனக்கு புரியவில்லை என்று யுவராஜ் சொன்னான். அவன் குரல் விரக்தியில் கனத்தது.
நாங்கள் சண்டையிட்டால் அவர்கள் விரும்புவதை நீங்கள் சரியாக ஆக்கும் அபாயம் உள்ளது. உன்னை நீ இழந்தால் உன்னை தடுக்க நான் நினைத்து கூட பார்க்க முடியாததைச் செய்ய வேண்டும். சுஹானி அவனது பார்வையை சந்தித்தாள். அவளது தீர்மானம் அசையாது. அப்படியானால் எனக்கு கற்றுக்கொடுங்கள் யுவராஜ். இந்த சக்தியை கட்டுப்படுத்த எனக்கு உதவுங்கள். நான் தீர்க்கதரி சனத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் அது என்னை அல்லது உங்களை அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இறுதியாக தலையசைக்கும் முன் யுவராஜ் தயங்கினார். ரொம்ப சரி. ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள் சுஹானி, ஒளியும் நிழலும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். இந்த போரில் வெற்றி பெற உங்களுக்குள் இருக்கும் இருளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் சுஹானிக்குள் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அவள் பின்வாங்க மறுத்துவிட்டாள். போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. மேலும் அவளுடைய உண்மையான விதியை வெளிக்கொணர அவள் தயாராக இருந்தாள், செலவு எதுவாக இருந்தாலும். யுவராஜ் தனது பாடங்களை ஆரம்பித்ததும் குகை குளிர்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் ஒளியின் சக்தியை பயன்படுத்துவதில் சுஹானிக்கு வழிகாட்டினார். அவளுடைய தோலுக்கு அடியில் துடிப்பது போல் தோன்றும் ஆற்றலின் எழுச்சியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அது போதுமானதாக இல்லை. அவள் ஒளியை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் இருளின் எதிரொலியை எட்டாத தூரத்தில் நீடிப்பதை அவள் உணர்ந்தாள். நிழல் தன்னை கோரி காத்திருப்பது போல் ஒரு அமைதியற்ற இழுவை. கவனம், யுவராஜ் வற்புறுத்தினார். அவரது குரல் நிலையானது, ஆனால் கடினமாக இருந்தது. ஆற்றலை உணருங்கள், ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நட்சத்திரக்குறி நீ நட்சத்திரக்குறி பாத்திரம், ஒளி அல்ல. சுஹானி கையை நீட்டியபோது அவளுக்கு மிகவும் பரிச்சயமாகிவிட்ட மினுமினுப்பான பளபளப்பில் கவனம் செலுத்த முயன்ற சுஹானியின் மூச்சு ஆழமற்றது. ஆனால் அவளது செறிவு அசைந்த கணத்தில் அவள் பார்வையின் விளிம்பில் ஒரு நிழல் உருவம் மின்னியது. ஒரு கிசுகிசு அவள் மனதில் எதிரொலித்தது. நட்சத்திரக்குறி என்னிடம் வா. நட்சத்திரக்குறி. அவள் கை நடுங்கியது. இருளின் இழுப்பு வலுவடைவதை அவளால் உணர முடிந்தது. அதற்கு சரணடைய ஒரு சலனம். அவள் குரல் உடைந்தது. என்னால் முடியாது. எனக்குள் ஏதோ இருக்கிறது. இது கையகப்படுத்த முயற்சிக்கிறது. யுவராஜ் அருகில் சென்றான். அவனது இருப்பு ஒரு கேடயம் போல் இருந்தது. அது நிழலின் தாக்கம். அது எப்போதும் இருக்கும், மேற்பரப்பிற்கு அடியில் பதுங்கி இருக்கும். இது உங்கள் சந்தேகங்கள், உங்கள் அச்சங்களுக்கு உணவளிக்கிறது. ஆனால் நீங்கள் விட்டுக்கொடுக்க முடியாது. இப்போது இல்லை. சுஹானி ஆழ்ந்த மூச்சை இழுத்து கண்களை மூடினாள். நான் மாட்டேன். நான் அதை வெல்ல விடமாட்டேன். ஆனால் அவள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு போராட்டம் உக்கிரமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் இருள் தன் உறுதியை சோதிப்பதை உணர்ந்தாள். ஒவ்வொரு பாடத்தின் போதும் யுவராஜ் தனது சொந்த போர் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகி விடுவது போல மேலும் தொலைவில் வளர்ந்தார். ஒரு நாள் மாலை அவர்கள் காட்டிற்கு அருகில் பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு புயல் வீசியது. காற்று அலறியது. அவர்களின் கால்களுக்கு கீழே நிலம் சத்தமிட்டது. சுஹானி சுற்றும் முற்றும் பார்த்தாள். என்ன நடக்கிறது? யுவராஜின் முகம் கவலையால் இறுகியது. அவர்கள் எங்களை கண்டுபிடித்தார்கள். சுழன்றடிக்கும் மூடுபனிக்கு வெளியே உருவங்கள் வெளிப்பட்டன. ரைட்ஸ் முன்னெப்போதையும் விட அதிக சக்தி வாய்ந்தது. அவர்களின் கண்கள் சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்தன. அவற்றின் வடிவங்கள் இயற்கைக்கு மாறானவை. முன்பிருந்த அதே கருமையான உருவம்தான் அவர்களை வழிநடத்திச் சென்றது. நேரம் வந்துவிட்டது கார்டியன். உங்கள் சிறிய வினையூக்கி இப்போது உங்களை காப்பாற்றாது. ரைட்ஸ் அவர்களை சுற்றி முன்னேறியது. யுவராஜ் முன்னோக்கிச் சென்றார். அவரது வெள்ளி ஒளி மின்னியது. திரும்பி வா சுஹானி. இதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் சுஹானியின் கை லைட்டில் எரிந்தது. யுவராஜ் அவர்களை தனியாக எதிர்கொள்ள அவளால் முடியவில்லை. அவர்கள் அனுபவித்த எல்லாவற்றிற்கும் பிறகு அல்ல. நான் நட்சத்திரக்குறி தயாராக இருக்கிறேன், அவள் உறுதியாகச் சொன்னாள். அவனுடன் சண்டையில் இறங்கினாள். விருப்பத்தின் எழுச்சியுடன் சுஹானி ஒளியை கட்டவிழ்த்துவிட்டார். இது ஒரு கண்மூடித்தனமான அலை ரைட்ஸை தடுமாறச் செய்தது.
ஆனால் அது போதுமானதாக இல்லை. அந்த உருவம் முன்னோக்கிச் சென்றது, அதன் கண்கள் பிரகாசமாக மின்னியது. நான் நினைத்ததை விட நீங்கள் வலிமையானவர் என்று அது சிணுங்கியது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு சிப்பாய்தான். உரிமை கோருவதற்கு உண்மையான சக்தி என்னுடையது. திடீரென்று அவர்களுக்கு கீழே தரையில் விரிசல் ஏற்பட்டது, ஆழமான பள்ளத்தை வெளிப்படுத்தியது. காற்று அடர்த்தியாகி மூச்சு திணறுகிறது. சுஹானியும் யுவராஜும் தங்கள் காலில் நிற்க முடியவில்லை. சுஹானி பள்ளத்தின் இழுப்பை உணர்ந்தாள், அவளுடைய குறி கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலுடன் எரிகிறது. யுவராஜ், இது நட்சத்திரக்குறி அதிகமானது. அவள் மூச்சு திணறினாள், அவளுடைய வலிமை குறைந்தது. போராடு! யுவராஜ் கூச்சலிட்டார், அவரது சொந்த வெளிச்சம் ஆபத்தானது. பள்ளம் என்பது நட்சத்திரக்குறி, உன் நட்சத்திரக்குறி பயம், சுஹானி. அது உங்களுக்குள் இருக்கும் இருள். அது உங்களை உள்ளே இழுக்க விடாதே. நிலம் அகலமாக பிளந்து அந்த உருவம் எட்டி பார்த்தது. அதன் குரல் தாழ்வாக, ஏளனமாக உருமியது. உங்கள் விதியிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது, வினையூக்கி. நீ என்னுடையவன். அந்த நேரத்தில் சுஹானிக்கு புரிந்தது. படுகுழி ஒரு உடல் இடம் மட்டுமல்ல, அது அவளுடைய விருப்பத்தின் சோதனை. இருள் அவளால் அழிக்கக்கூடிய ஒன்றல்ல, அவள் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு அவுன்ஸ் வலிமையுடனும் சுஹானி ஒளியின் மீது கவனம் செலுத்தி, அதன் தூய்மையான ஆற்றலை வெளிப்படுத்தி, தன் இருப்பின் ஒவ்வொரு பகுதியையும் வெள்ளத்தில் மூழ்கடித்தாள். இல்லை, அவள் கடுமையாக கிசுகிசுத்தாள். நான் நட்சத்திரக்குறி ஒளியை நட்சத்திரக்குறி தேர்வு செய்கிறேன். பள்ளம் பின்வாங்கியது, இருள் சுருங்கியது. விரைட்ஸ் சத்தமிட்டனர், ஆனால் ஒளி அவர்களை மூழ்கடித்ததால் அவர்களின் சக்தி மங்கிவிட்டது. அந்த உருவம் விரக்தியில் ஊளையிட்டது, அதன் வடிவம் புகை போல சிதறியது. புயல் ஓய்ந்ததும் யுவராஜ் அவள் அருகில் நின்றான், அவனது முகபாவத்தை படிக்க முடியவில்லை. நீங்கள் அதை செய்தீர்கள் என்று அவர் கூறினார், அவரது குரல் ஒரு கிசுகிசுப்பாக இருந்தது. சுஹானி அவளது ஒளிரும் உள்ளங்கையை பார்த்தாள், நிம்மதியும் நிச்சயமற்ற தன்மையும் கலந்திருந்தாள். நான் வெற்றி பெற்றேனா என்று தெரியவில்லை. இருள் இன்னும் இருக்கிறது. யுவராஜ் அவள் தோளில் கை வைத்தார். அது எப்போதும் இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும். அது எதை கட்டுப்படுத்துகிறது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள். போர் முடிவடையவில்லை, ஆனால் சுஹானிக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும், அவள் இனி இருளுக்கு பயப்படவில்லை. அவள் பக்கத்தில் யுவராஜ் இருந்ததால் அவள் அடுத்து வருவதற்கு தயாராக இருந்தாள். வேதனையுடன் கூடிய வரைத்துக்களுடன் நடந்த போருக்கு பிறகு நாட்கள் அமைதியாக இருந்தன. எப்படி அமைதியாக இருந்தாலும் அது மேகத்தில் முன்கணிப்பு போலவிருந்தது. சுஹானி அந்த அமைதியினை தாங்க முடியவில்லை, அது ஒரு பேரழிவு முன்னேற்றும் உணர்வை தருகிறது. யுவராஜ் அவளுடன் இருந்தாலும் எப்போதும் சோம்பல் காட்டி இருந்தான். அவன் பார்வை சோகமாகவும் அவளின் பின்னால் இருளில் இருந்து கவனிக்கின்றான். என்ன நடக்கின்றது, யுவராஜ் என்று சுஹானி ஒருநாள் கேட்க, எதிர்காலத்தில் கெட்ட பயம் உறுத்துகின்ற உணர்வு கலைக்க முடியவில்லை. எனக்கு ஏதும் மாற்றம் நடக்கப்போகிறது என்று தோன்றுகிறது. யுவராஜின் கண்கள் அவன் சோர்ந்து கொண்டு பதிலளித்தான். அது தான். அவன் குரல் உந்தப்பட்டு, அவன் உள்நோக்கங்களை எதிர்கொள்ளும் போதே அவன் சொன்னது, இந்த புலிகள் மட்டுமே இல்லை. இது நட்சத்திரக்குறி. நீ நட்சத்திரக்குறி பற்றி தான், சுஹானி. அவளது கண்கள் பிதுக்கின. நான் என்ன? அவன் ஒரு படியாய் ஒன்று இழுத்து காட்டினான். அது பழமையான முறையில் இருந்து ஒன்றாகவும், இப்போது அந்த எழுத்துகள் எல்லாம் துல்லியமாகவும் மாறுபடும். இந்த சின்னம், என்றான் யுவராஜ், ஒரு பழமையான நிர்வாகத்தில் இருக்கும் ஒரு சிறந்த ஒழுங்கின் அடிப்படையில் வருகிறது. இது அனைத்து உலகங்களை பாதுகாக்கும் விதத்தில் செயல்படுகிறது. அது என்ன கோஷம்? தேவாலயத்தில் கிசுகிசுக்கள். யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை.